இயக்குனர்கள் எல்லாம் நடிகர்களாகாங்க, நடிகர்கள் எல்லாம் இயக்குனராகி அதுவும் தமிழ் சினிமாவில் நல்ல படங்களெல்லாம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் அந்த கேள்விக்குறியெல்லாம் உடச்சி தவிடுபொடி ஆக்கியிருக்காரு தனுஷ் அவர்கள். மக்களை இன்னைக்கு இட்லி கடை அப்படிங்கிற தனுஷ் அவர்கள் இயக்கிய திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் அவர் இயக்கியும் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டரில் இந்த திரைப்படத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மோஸ்ட்லி ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்குமே இவங்களாம் ரிவ்யூ கொடுப்பாங்க. அந்த ரிவ்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3.5 இந்த ரேஞ்சுக்கு தான் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 4.25 அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரிவ்யூ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. படம் பார்த்த பப்ளிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கே ஆர்வமாக இருக்குதுங்க. டிக்கெட் வந்து நாளைக்கு தான் புக் பண்ணியிருக்கேன். அதனால் நாளைக்கு தான் நான் படத்துக்கு போகிறேன். இந்த படம் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அருண் விஜய் இருக்கார் இல்லையா, அவரும் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வருது. இந்த திரைப்படம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான திரைப்படமாக அமைஞ்சிருக்காம். நல்லா எமோஷன் கண்டென்ட் உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கிராமத்து வாழ்க்கை வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் இந்த திரைப்படம் அழகாக கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இப்போவே எல்லாருமே அறிவிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களை எத்தனை பேர் படம் பார்த்துட்டீங்க, படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.